பாலிசி வெரி சிம்பிள். வாழ விடு. கடந்த 1979ஆம் ஆண்டு கேரளாவில் பிறந்த பிரபல நடிகை ஷாலினி அஜித்குமார் மலையாளம், தெலுங்கு, தமிழ் மற்றும் கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் குழந்தை நட்சத்திரமாக 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அவங்க முதல்ல நாயகியாக தோன்றி நடித்த திரைப்படம் 1997ஆம் ஆண்டு மலையாள மொழியில வெளியான ஹனியதி பிராவோ அப்படின்ற திரைப்படம் தான். இந்த திரைப்படம் தமிழ்ல காதலுக்கு மரியாதை அப்படின்னு அந்த ஆண்டே ரீமேக் செய்யப்பட்டது. கதாநாயகியாக வெகு சில திரைப்படங்கள் மட்டுமே நடித்திருக்காங்க அப்படின்ற போதுமே தமிழ் மற்றும் மலையாள மொழிகள்ல மிக சிறந்த நடிகையாக திகழ்ந்து வந்தவங்க தான் ஷாலினி அஜித்குமார். கடந்த 1999ஆம் ஆண்டு வெளியான அதிசரின் அமர்கலம் அப்படின்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போதுதான் 2 பேருக்குமே காதலும் மலர்ந்தது. அதுதான் நம்ம அதிசர் அவங்களுக்கு ஷாலினி அவங்களுக்குமே இணைந்து நடித்த முதலும் கடைசி திரைப்படம் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில கடந்த 2000ஆம் ஆண்டு தல அதிசர் அவர்களை திருமணம் செய்து கொண்ட ஷாலினி கடந்த 2001ஆம் ஆண்டு பிரசாந்த் நடிப்புல வெளியான பிரியாத வர வேண்டும் அப்படின்ற திரைப்படத்தோடு தன்னுடைய திரை வாழ்க்கையை நிறைவும் செஞ்சாங்க. நடிப்புலகத்துல நாயகியாக அவங்க உச்சத்துல இருந்த காலகட்டத்துல ஷாலினி ஒரு படத்திற்கு சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெற்றதாக தகவலுமே வெளியாகி இருக்கு. திருமணம் நடந்த பிறகு படங்கள்ல நடிக்கவில்லை அப்படின்னாலுமே கூட சுமார் 50 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து மதிப்பு கொண்ட பணக்காரியாக தான் தற்போது வரைக்குமே இவங்க திகழ்ந்துட்டு இருக்காங்களாம். அவருடைய கணவர் அதிசருடைய சொத்து மதிப்பு சுமார் 200 கோடி ரூபாய்களுக்கு மேல இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற நம்ம அதிசரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய Adit360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.